டிசம்பர் 30 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் துளசி இலையோட இந்த ஒரு இலைய சேர்த்து உங்கள் மணி பர்ஸில் வைங்க. பணம் வந்து தாறுமாறா சேரும். அது மட்டும் இல்லை, அன்றைய தினம் இந்த இலைய உங்கள் பர்ஸில் வைக்கும்போது இந்த ஒரு வரியை கட்டாயம் உச்சரிக்க வேண்டும். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில வருது. செவ்வாய்க்கிழமைனாவே நமக்கு தெரியும், முருகனுக்கு மிக விசேஷமான ஒரு கிழமை. இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசியாக இருப்பதனால பெருமாளுக்குரிய விரதங்கள்லையே வைகுண்ட ஏகாதசி தான் மிகச்சிறப்பான நாள் நமக்கு தெரியும். அதனால இந்த நாளை தவற விட்டுடக்கூடாது. இன்றைய தினம் வந்து எப்போ ஏகாதசி திதி ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:50 வரையும் தசமி திதி இருக்கு. அதற்கு பிறகுதான் ஏகாதசி திதி ஆரம்பிக்குது. டிசம்பர் 31ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 1:34 வரையும் ஏகாதசி இருக்குது. அப்போ டிசம்பர் 30ஆம் தேதி நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து அன்றைய நாள் முழுவதும் இரவு முழுவதுமே ஏகாதசி திதி இருக்குது. இன்றைய தினம் ராவு காலம் பார்த்திங்கன்னா 3 to 4:30, குளிகை 12 to 1:30, யமகண்டம் காலையில் 9 to 10:30. இந்த மாதிரி பண ஈர்ப்புக்காக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களை இந்த ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது. மாதம் மாதம் ஏகாதசி திதி வந்தாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிக மிக விசேஷமான நாள். அதனால் இந்த நாளை தவற விட்டுடக்கூடாது. இந்த நாளில் வந்து முழு உபவாசம் நம்ம இருப்போம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் அதற்கு பிறகு வெறும் வயிற்றில் காலையில் முதல்ல ஒரு துளசி இலைய வாயில் போட்டு கோவிந்தா ரங்கா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட நாமத்தை சொல்லிட்டு தான் நீங்கள் தண்ணியே குடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வைகுண்ட ஏகாதசியோட பலன், உங்களுக்கு விரதம் இருந்த பலன் கிடைக்கும். சரி, இப்போ பரிகாரத்தை பார்ப்போம். 2 இலையை வச்சுட்டா பணம் வந்து கொட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எப்பவும் போல் சில பேர் நினைப்பீங்க மனசில். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நம்ம பணங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கையில் இருக்கும், இன்னொரு நாள் வேறொருத்தர் கைக்கு போயிடும். நிலையா யார்கிட்டையும் இருக்காது. அந்த பணத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த பணம் வர்றதுக்கு தடையாக ஏதேதோ காரணங்கள்லாம் இருக்குமில்ல, அந்த காரணங்கள் கண் திருஷ்டி ஏதாவது எதிர்மறை சக்திகள்னால நமக்கு வந்து நம்ம கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரலைன்னா அந்த எதிர்மறை சக்தி கண் திருஷ்டியெல்லாம் உடச்சி நம்ம கைக்கு வரவும் அந்த பணத்தை நம்ம பர்ஸ்லையே தக்க வச்சுக்கவும் சில பரிகாரங்கள் தாந்திரிக முறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இது. எத்தனையோ வேண்டுதல் செஞ்சுருப்பீங்க, உங்களுக்கு எத்தனையோ ஆசை லட்சியம், இவ்வளோ பணம் எனக்கு சம்பாதிக்கணுன்னெல்லாம் ஆசை இருக்கும்ல, அதை வந்து இது பூர்த்தி செய்யும். இதை எதையுமே ஒரு நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ தான் இந்த யூனிவர்ஸும் சரி, நம்ம ஆன்மீக ரீதியாக முயற்சி பண்ணாலும் சரி, அதற்கு பலன் கிடைக்கும். சரி, சில பரிகாரங்கள் மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே செய்யணும். சில பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எப்போ வேணாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் செய்யலாம். இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இதை மறுபடியும் சில நாட்களில் செய்யலாம். அது எப்போ செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரி, புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகணும்னு தெரிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவை பார்க்கலாமா? மார்கழி மாதம் அப்படின்னாவே எல்லா கடவுள்களுக்கும் உகந்தது. சில மாதங்கள் புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது, ஆடி மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு உகந்தது. ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் எல்லா கடவுள்களுக்கும் உகந்தது. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்தது. பெருமாளோட மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களில் 108 பொருட்களில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளசி இலை. இந்த துளசி இலையை எடுத்துக்குங்க. இதோட என்ன பொருள் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, புதினா இலை தான். புதினாவுக்கும் தாந்திரிக பரிகாரத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உடையது. அதிக அளவில் ஆகர்ஷண சக்தி ஈர்க்கக்கூடிய பொருட்களில் ஒன்று இந்த புதினா. பச்சை கலர் அப்படின்னாவே குபேரனை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால தான் குபேரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் குங்குமம் கொடுப்பாங்க. நிறைய பேர் குபேரரோட இதை வந்து பச்சை கலர் கயிறு கட்டியிருப்பாங்க. அப்பேற்பட்ட
ஆகர்ஷ்ண சக்தியுடைய இந்த புதினாவை நம்ம துளசி இலையோட, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்றான இந்த துளசியோட சேர்த்து வைக்கிறப்ப தன வசியம் ஏற்பட்டு நமக்கு பணமானது பெருகும். இப்போ இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும், இந்த நாளை தவற விட்டுடுறீங்க. சில பேர் ஊருக்கு போயிருக்கலாம், செய்ய முடியாமல் போயிருக்கும். சில பேர் என்னென்னா மாதவிடாய் காலமாக இருக்கும் பெண்களுக்கு. அப்படி இருக்கிறப்ப செய்ய முடியாமல் இருந்ததுன்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு உகந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் செய்யலாம். திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் செய்யலாம். சில நாட்கள் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாட்களாக சொல்லப்படுகிற விசேஷ தினங்கள் வரும்ல, அப்போ நீங்கள் செய்யலாம். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை சில குறிப்பிட்ட நேரங்களில் செய்யலாம். அதையும் நான் எந்த நேரத்தில் செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சாயந்தரம் வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர நேரம்னு சொல்லுவாங்க, 5 to 8. அதுக்கு அடுத்து 8 to 9 அந்த நாளோட ஓரை டைம் வரும். இந்த 2 நேரத்தில், அதாவது ஈவினிங் 5லிருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் வியாழக்கிழமை இதை எந்த நேரத்தில் வேணுனாலும் செய்யலாம். இதை யார் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேணுனாலும் செய்யலாம். குளிச்சுட்டு செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும். 5-6 பேர் இருக்கீங்கன்னா 5-6 பேத்துக்கும் ஒரு துளசி இலை. என்ன காசு கொடுத்து, ரொம்ப காசு கொடுத்தா வாங்க போகிறீங்க? சரி, அதை எடுத்து வச்சுக்கோங்க. எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் இது அந்த பரிகாரத்துக்கு பலன் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தீட்டு காலமாக இருக்குது அப்போ செய்யலாமான்னா வேணாம். மற்றவங்க செய்யட்டும், நீங்கள் செய்ய வேணாம். மாதவிடாய் காலத்தில் கண்டிப்பாக இதை செய்யாதீங்க. சரி, இப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த புதினாவையும் துளசியும் ஒரு சின்ன பேப்பர், ஒயிட் பேப்பரில் வச்சுக்கோங்க. அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய துளசியும் புதினாவையும் அந்த பேப்பரோட கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ, ஒரு அவசர தேவைக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை சொல்லி, எனக்கு அந்த பணத்தை கொடு இறைவா, எனக்கு இருக்கக்கூடிய தடைகள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணம் உங்கள் கைக்கு சேர்ந்த மாதிரி நன்றி தெரிவித்து, பெருமாளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இதை சொல்லுங்க. எத்தனை முறை சொல்லணும்னா 108 முறை சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக பலிக்கும். இப்போ அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய துளசியும் புதினாவையும் அப்படியே சாமிக்கிட்ட வச்சிருங்க. அதற்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய துளசியையும் புதினாவையும் எடுத்து அப்படியே மடித்து உங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸில் இல்லை கேஷ்பேக்கில் இதில் வைக்கலாம். 5-6 பேர் வீட்டில் இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா, 5-6 பேர்த்துக்கு ஒவ்வொரு துளசி இலை, புதினா இலை இதை எடுத்து வச்சு இதை பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த துளசி இலையும் புதினா இலையும் நீங்கள் அடுத்த ஏகாதசி வரும் பார்த்தீங்களா, அப்போ இதை மாற்றி வைக்கலாம். இல்லை அதுக்குள்ளேயே நடுவில் திருவோண நட்சத்திர நாள்லையோ இல்லை பௌர்ணமி நாள்லையோ இதை நீங்கள் இதே மாதிரி இந்த துளசி இலையோட புதினா இலையை சேர்த்து வச்சு நீங்கள் சாமிக்கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு இதே போல் ஃபஸ்ட்டில் வைங்க. இப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.